வணக்கம் பெற்றோர்களே, மனப்பழக்கம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம பயிற்சி பட்டறையில நாங்க முதல் நாள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு உங்களுக்கு பேச போறோம். இன்னைக்கு உங்க கூட உங்க குழந்தைகள் இருக்கலாம். ஏன்னா, இது முக்கியமா அந்த குழந்தைகளுக்கான பதிவு தான். அதுலயும் முக்கியமா வந்து இந்த 8, 9, 10, 11, 12 படிக்கக்கூடிய குழந்தைகளா இருந்தா, ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலா வந்து நான் இந்த விஷயத்த நான் பேசுறதுக்கு முன்னாடி உங்க குழந்தை வந்து நல்லா படிக்கிறாங்க. ஓரளவுக்கு படிக்கிறாங்க. நல்ல மார்க் எடுக்குறாங்க. ஆனா, அவங்க வந்து இந்த நடத்துற பாடம் வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு புரியல. அவங்களுக்கு வந்து சரியான ஒரு புரிதல் இல்லாம இருக்கு. இன்னும் அடுத்த மார்க் எடுக்கிறதுக்கு நல்ல ஸ்டாண்டர்ட் மார்க் எடுக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு எப்படி பண்றதுன்னு தெரியல. அந்த ஆர்வத்தோட இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல, நான் சொல்ற இந்த விஷயம் வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும். ஆக்சுவலா வந்து இந்த விஷயத்த நான் ஒரு குழந்தைகிட்ட தான் கத்துக்கிட்டேன். 8வது படிக்கிற ஒரு குழந்தை, என்னோட ஃப்ரெண்டோட பையன். பேரு ராஜா. அவங்க வீட்ல அவன ராசுன்னு கூப்பிடுவாங்க. அந்த பையன் வந்து ஆ ஓரளவுக்கு அதாவது 8வது இப்ப படிக்கிறான். கிட்டத்தட்ட இதே மாரி ஒரு ஜூன் மாசம் தான் நான் அவன போய் சந்திக்கிறேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த பையன் வந்து 8வது படிக்கிறான். அவங்க அதுக்கு முன்னாடி வாங்குன மார்க்லாம் பார்க்கும்போது, அவங்க அப்பா வந்து ரொம்ப வருத்தப்பட்டாரு என்கிட்ட. அந்த பையனும் கூட இருந்தான். ஆக்சுவலா வந்து இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, அவங்க பெற்றோர்கள் 2 பேருமே வந்து பட்டதாரிகள் கிடையாது. ஓரளவுக்கு படிச்சிருக்காங்க. +2 வந்து படிச்சிருக்காங்க. 2 பேரும் வேலை செய்றாங்க. ஆனா வந்து கஷ்டப்பட்டு அந்த பையன வந்து மெட்ரிகுலேஷன் படிக்க வைக்கிறேன். அவங்க கஷ்டப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பையனோட ஹையஸ்ட் மார்க்கே 50 தான். தமிழ்ல. அத தாண்டி மீதி எல்லாமே 40, 38 அந்த ரேஞ்ச் தான் இருக்கு. இது வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 50 கூட தாண்ட முடியல என் பையனுக்கு. நாங்க என்ன பண்றது தெரியலன்ற மாரி அவர் தான் என்ன கேட்டுட்டு இருந்தாரு. நான் அந்த பையன பார்த்தேன். இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பையன் நார்மலா வந்து இந்த மாரி நேரத்துல பையன் குழந்தைகள் கூட இருந்து பேசும்போது, அந்த குழந்தைங்களோட முகம் கருத்துரும். நம்மள பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாரி. ஆனா அந்த பையன் முகத்துல அது தெரியல. அவன் வந்து ரொம்ப சாதாரணமாவே இருந்தான். சரி, அதனால அவன்ட்ட சொல்லிட்டு அவரு எழுந்து போயிட்டாரு. போன பிறகு அந்த பையன உட்கார வச்சு நான் பேசினேன். அப்ப அவன் என்ன சொன்னான்னா, போன வருஷம் நான் வரைக்கும் இப்படிதான். நான் வந்து தமிழ் ஓரளவுக்கு எனக்கு புரியும். நல்லா ஓரளவுக்கு பண்ணிடுவேன். மத்த சப்ஜெக்ட்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். கஷ்டமா தான் இருக்கு. நான் என்ன பண்றது தெரியல அப்படின்னு சொன்னான். சரிடா, இப்போ உனக்கு நல்லா படிக்கணும்னு ஆர்வம் இருக்கா அப்படின்னா, இருக்கு. ஆனாலும் எனக்கு எப்பவும் புரியிற மாரி தான் புரியுது. எனக்கு பெருசா ஒண்ணும் நான் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு முடியல அப்படிங்கிற மாரி எனக்கு தெரியல அப்படின்னு. சரி, இந்த ஆர்வம் உனக்கு எப்போ வந்தது அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், எனக்கு எங்களோட மிஸ் வந்து ஒரு மிஸ் இருந்தாங்க. அந்த மிஸ் வந்து இறந்துட்டாங்க. அவங்க ஒவ்வொரு தடவையும் வந்து எங்கள பார்த்து சொல்லுவாங்க, "உங்களால முடியும். மனசு வச்சு படிச்சீங்கன்னா, உங்களால நல்ல மார்க் எடுக்க முடியும். தயவு செய்து பண்ணுங்க, பண்ணுங்க." திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. அப்பலாம் எங்களுக்கு அந்த மைண்ட்ல ஓடல. ஆனா அவங்க டெத்துக்கு நான் போயிருக்கும்போது, அத பார்க்க பார்க்க எனக்கு அவங்க பேசினது மட்டும் தான் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னான். சரி, ஓகே. நான் ஒத்துக்கிறேன். இப்போ நீ எத்தனாவது படிக்கிற? 8வது படிக்கிற. சரி, 6வது படிக்கிற புத்தகம் உனக்கு கிடைக்குமா? பார்த்துருக்கேன். பக்கத்து வீட்டு பையனே 6வது தான் படிக்கிறான் அப்படின்னான். சரி. அவன் தமிழ் புக் நீ வாங்கி எப்பவாவது பார்த்துருக்கியா? அப்படின்னு கேட்டேன். பார்த்துருக்கேன் அப்படின்னு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கே. நான் என்ன கேட்கிறேன்னா, 6வது படிக்கும்போது புரிஞ்சத விட, இப்போ உனக்கு எப்படி புரியுது? ரொம்ப நல்லா புரியுது அப்படின்னா. சிம்பிள். ஒண்ணுமே இல்ல. அந்த 6வது புக்க வாங்கிக்கோ. உங்க அப்பா கிட்ட சொல்லி 6வது புத்தகம், தமிழ் புத்தகம் வாங்கிக்கோ. வாங்கிட்டு அடுத்த 1 மாசம் நீ என்ன படிக்கிறியோ, அத நீ கன்டின்யூ பண்ணிக்கோ. நீ எப்படி படிக்கிற, என்ன படிக்கிறன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. அத நீ கன்டின்யூ பண்ணிக்கோ. பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அந்த தமிழ் புத்தகத்த மட்டும் படி. 1 மாசம். மிட் டெர்ம் வந்துரும். மிட் டெர்ம் எக்ஸாம் எழுதிட்டு எனக்கு நீ கால் பண்ணு. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதோட வந்துட்டேன். அவங்க அப்பாவ மட்டும் கூப்பிட்டு, இந்த மாரி அவன் புத்தகம் வாங்கி குடுங்க. பிளஸ் கொஞ்சம் படிப்புக்கான இது பண்ணி குடுங்க அப்படின்னா, என்ன பண்ணணும்னாரு, இருக்கிறது ஒரு ஹாலு, வாடகைக்கு தான் இருக்கோம். ஹாலு, கிச்சன் தான் இருக்கு. நாங்க என்ன இது பண்றது? ஒண்ணுமே இல்ல. லைட்டிங் ஃபெசிலிட்டி பண்ணி குடுங்க. ஒரே ஒரு சின்ன விஷயம். அவன் படிக்கிற நேரம் டிவி போடாதீங்க. அவங்க ஒத்துக்கிட்டாங்க. நான் வந்துட்டேன். ஆ அதாவது மிட் டெர்ம் முடிஞ்சு திருப்பி அவர் கூப்பிட்டாரு. கூப்பிட்டபோது நான் போனேன். அவங்க வீட்டுக்கு போனேன். 2 நாள் கழிச்சு தான் போனேன். அவர் கூப்பிடும்போது நான் போல. 2 நாள் கழிச்சு தான் நான் போகும்போது, அவர் வந்து அந்த மார்க் என்னென்ன மார்க் எடுத்திருக்கான்னு கேட்டாரு. பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. இங்கிலீஷு, மேத்ஸு, சோசியல் சயின்ஸு, சயின்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதே தான். பிலோ 50 தான். ஆனா தமிழ் மட்டும் அப்படியே ஜம்ப் 73. 50ல இருந்தது 73. எப்படிப்பான்னு கேட்டேன். நான் அந்த புத்தகத்த படிக்க படிக்க இந்த பாடம் இப்போ எடுக்கிற பாடம் வந்து எனக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சது. நான் வந்து ஆக்சுவலா பதட்டத்துல தான் நான் இன்னும் கம்மி மார்க் வாங்கிட்டேன். நான் அந்த கொஸ்டின் பேப்பர் வாங்கும்போதே எனக்கு அப்படியே எல்லாமே தெரிஞ்ச மாரி இருந்தது. நான் கொஞ்சம் பதட்டப்பட்டுட்டேன். இன்னும் அதிகமா மார்க் கூட எடுத்திருப்பேன் அப்படின்னா. சரி, சந்தோஷம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீ இப்ப என்ன பண்ணணும்?
அடுத்து காலாண்டு வரப்போகுது. நீ ஒண்ணுமே இல்ல. இதே பண்ணத அடுத்த சப்ஜெக்ட் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுக்க நான் இங்கிலீஷ் எடுக்க போறேன்னா, சரி இங்கிலீஷ் படி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். சேம் இதே தான் காலாண்டுக்கு கூப்பிட்டாங்க. அப்பவும் நான் வந்து குறிச்ச நேரத்துக்கு போல. காலாண்டுல வந்து அதே தான். பெருசா மார்க் மத்த 3 சப்ஜெக்ட் டிஃபரன்ஸ் இல்ல. இங்கிலீஷ்ல 66 ஜம்ப் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் 40, 45க்குள்ள தான் இருந்தான். 66 வரைக்கும் தான் போயிட்டான். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவன் வந்து நான் கூப்பிட்டு, "ஒண்ணுமே இல்லப்பா. அன்னைக்கு நீ சொல்லும்போது எனக்கு எப்படி படிக்கணும்னு தெரியலன்னு சொன்னேன். இப்போ உனக்கு வழி காட்டிட்டேன். இனிமே உன்னோட இதுதான். எனக்கு ஹாஃப் இயர்லி கழிச்சு எனக்கு வந்து உங்க அப்பாவை கால் பண்ண சொல்லு." அப்படி சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஹாஃப் இயர்லி கழிச்சு கால் பண்ணாங்க. ஆனா இந்த தடவை நான் மிஸ் பண்ணல. கரெக்ட்டா போயிட்டேன். போனபோது அவர் வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எனக்கு வீட்டுக்கு குடுத்தாரு. பிளஸ் ஸ்வீட்டும் குடுத்தாரு. வாங்கி சாப்பிட்டேன். என்னன்னு கேட்டேன். கையில ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ட குடுத்தாரு. 2ண்ட் ரேங்க். எல்லாத்துலயுமே 80+. தமிழ்ல 88. எல்லாத்துலயுமே 80+. பெரிய விஷயம். இப்படி பார்த்துக்க. எனக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சது. ஒண்ணுமே இல்ல. அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. 6வது புக்க படிச்சியா? அப்ப 7வது புக்க படி. இதே தான் உனக்கு விஷயம். 7வது புக் படிச்சு நீ இப்ப 8வது நீ முடிச்சுட்டு வெளிய போகும்போது நீ ஒரு பெர்ஃபெக்ட் பெர்சனா போவ. உன்னோட இது வந்து மேஜிக் கிடையாது. இது வந்து ஒரு அறிவியல். பேக் டூ பேசிக்ஸ் இது பேரு. பேக் டூ பேசிக்ஸ். இது வந்து நல்லா உங்களுக்கு புரியும். தயவு செய்து இத ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் சார். இப்போ 10th அந்த பையன் படிக்கிறான். 10th படிக்கிறான். கிளாஸ் ஃபர்ஸ்ட். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும்னு நான் பண்றேன். நான் வந்து அவங்க அப்பாகிட்ட சொல்லிட்டேன். அந்த பையன்கிட்டயும் சொல்லிட்டேன். ஸ்கூல் ஃபர்ஸ்ட்லாம் பெரிய விஷயம் இல்ல. நீ 90, 95 எல்லா சப்ஜெக்ட் எடுக்கணும். சென்டம் எடுக்கணும் மேத்ஸ்ல. அதுக்கு மட்டும் ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு நான் உள்ள வந்திருக்கேன். ரிசல்ட் இந்த வாட்டர் ரிசல்ட் அனுப்பிட்டுருக்கேன். இதே தான் இப்போ உங்க பசங்களுக்கும் நான் சொல்றேன். உங்க பசங்க வந்து எது வராதோ அதை ட்ரை பண்ணவே கூடாது. எது வராதோ அதை ட்ரை பண்ணவே கூடாது. உங்க பசங்க என்ன சப்ஜெக்ட்ல ஹையஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்களோ அந்த சப்ஜெக்டோட அவங்க இப்ப என்ன வகுப்புல படிக்கிறாங்களோ 10வதுல படிக்கிறாங்கன்னா 8வது புக், 9வது படிக்கிறாங்கன்னா 7வது புக், +1 படிக்கிறாங்கன்னா 9வது. அந்த சப்ஜெக்டோட அந்த புக்கை கொடுத்து 1 மணி நேரம், ஒரே 1 மணி நேரம் இல்ல 1/2 மணி நேரம் மற்ற சப்ஜெக்ட் அந்த அந்த வருஷத்தோட பாடத்தை அவங்க படிக்கும் போதே கூட இந்த ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த புத்தகத்தை மட்டும் படிக்க சொல்லுங்க. இந்த பேக் டு பேசிக்ஸ் இந்த புத்தகத்தை மட்டும் படிக்க சொல்லுங்க. தயவு செய்து சொல்றேன். ஒவ்வொரு எக்ஸாம்லயும் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். கரெக்டா கன்டினியூ பண்ணோம்னா 10 மாசத்துல அந்த 2 சப்ஜெக்ட் அதாவது அவங்க என்ன படிக்கிறாங்களோ அதனோட முந்தின 2 வகுப்பு பாடத்தையும் படிச்சு முடிச்சிருப்பாங்க. பேசிக்ஸ் ஸ்ட்ராங் ஆயிடும். பேசிக் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா அந்த சப்ஜெக்ட்ல அவங்க எடுக்கிறது தான் ஹையஸ்ட். அவங்களோட ஹையஸ்ட்டை வந்து அந்த யூஸ் பண்ணுவாங்க. ஹையஸ்ட்டை வந்து அவங்க மார்க்கை வந்து அவங்க எடுப்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பேக் டு பேசிக்ஸ்ன்றது எங்களோட பயிற்சி பட்டறையில முதல் வகுப்பு நாங்க கொடுக்கறது. பெற்றோர்களுக்கு நாங்க சொல்லும்போது பிள்ளைகளுக்கு நாங்க சொல்றக்கூடிய இந்த முதல் பயிற்சியை நீங்க கொடுக்கணும். அதை எப்படி ஃபாலோ பண்றதுன்றதை பத்தின எல்லாமே டீட்டெயில்ஸுமே அந்த பயிற்சி பட்டறையில் நாங்க கொடுக்குறோம். அக்கறை உள்ள பேரண்ட்ஸ் இந்த பயிற்சி பட்டறையில் நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா உங்க குழந்தைங்களை வந்து இன்னும் பல விஷயங்களை அழகா கைட் பண்ணி நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு, நல்ல ஞாபக சக்திக்கு, நல்ல சப்ஜெக்ட் நாலேஜுக்கெல்லாம் உங்க குழந்தைய வந்து நீங்க ட்ரெயின் பண்ண முடியும். இதுக்கு நீங்க படிச்சிருக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா இதுக்கு படிப்புக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு கண்காணிப்பு, ஒரு ஃபாலோ அவ்வளவுதான். அது எப்படி பண்றோம், அது ஒரு டூல்ஸை வச்சு நீங்க எப்படி பண்றீங்கன்றத மட்டும்தான். உங்க கான்ஃபிடென்ட் லெவலும் சரி, குழந்தையோட கான்ஃபிடென்ட் லெவலுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். எங்க பயிற்சி பட்டறையில் கலந்துக்கங்க. என்னோட நம்பர் 6385046468. வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த பயிற்சி பட்டறை என்னங்க எப்போ இருக்குன்ட்டு உங்களுக்கு தெளிவா டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. நன்றி, வணக்கம்.